மதுரையில் கிட்டத்தட்ட 18 வருஷமா இந்த பிஸ்னஸில் தரணி மாவுன்ற பேரில் இயங்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்தில் இது வேணாம் அப்படின்னு சொல்லி தான் கடைகள் இதெல்லாம் போகாது அப்படின்னே சொன்னாங்க. நாங்கள் அரைக்க அது வேஸ்ட்டாக போக இந்த மாதிரியே ஆச்சு. கொடுத்து பாருங்க, கஸ்டமர்கிட்ட சொல்லி பாருங்க அப்படின்னா அது எங்கள் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய ரிஜெக்ட் தான் வந்தது. மறுபடியும் வீடு வீடாக டோர் டெலிவரி மாதிரி கொடுத்து சாப்பிட்டு பாருங்க அப்படின்னா அப்புறம் தான் கஸ்டமர் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. கடையில் பாக்கெட்டில் பண்ணோடனே அது ஏதோ வேண்டாத பொருள் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்களுக்கு வேணாம் அப்படின்னாங்க. அப்புறம் சாப்பிட்டு பார்த்து தான் அது நல்லா இருக்குது, வீட்டு சுவையாக இருக்குது அப்படின்னு இதுக்கப்புறம் தான் போக ஆரம்பிச்சது. ஆல்ரெடி இருக்கிற ஒரு பொருள் அப்படின்னா மார்க்கெட் பண்ணுறது ஈஸி. மக்களுக்கு அந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நாங்கள் கிரியேட் பண்ணோம். இப்போ இருக்க அவசர உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. அப்போ அந்த இன்ஸ்டன்ட் ஃபுட்டு வர ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸி ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் பீக்கில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பெர் டே 5000 கிலோ வரைக்கும் பண்ண ஆரம்பிச்சோம். 5 டன் ஒரு நாளைக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு 40 பிராண்ட் இருக்குது. ஆனால் இவ்வளோ பிராண்டையும் தள்ளி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்க ஒரே காரணம், இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி தான், நம்மளோட வீட்டு டேஸ்ட்டு எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கறதே இல்லை, நேச்சுரலி ஃபெர்மெண்டட். இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனி உள்ளே வரும்போது ஸ்கீம் போடுவாங்க, ரேட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நாங்கள் நிற்கிறோம்னா காரணம் எங்கள் பொருளை கஸ்டமர் கேட்டு வாங்குறாங்க. ஃப்ரான்ச்சைஸி கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா முதல்ல இருக்கணும். இந்த மாவை பற்றின ஒரு ஐடியா இருக்கணும். மாவுனா மாவு மட்டும் இல்லை, ஃபுட் ஐட்டத்தை பற்றியே ஒரு ஐடியா இருக்கணும். இன்றைக்கி டே ஒன்லேருந்து வருமானம் வரும் எந்த பிஸ்னஸ் அசூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் அதை பண்ணுறோம். டே ஒன்லேருந்து மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 30,000 பெர் மந்த் கொடுத்துடலாம். ஒரு 6 மந்த்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 lakh வரையும் பார்க்கலாம். ஒரு 18 வருஷம் ஜேர்னி அது. நிறைய ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன வருது? வேறு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா வெயிட் பண்ணணும். அவசரப்படக்கூடாது, அவ்வளோதான். அவசரப்படக்கூடாது, அவ்வளோதான். ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புகாரி. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னா மதுரையில் தோரிமான் பக்கத்தில் இருக்கிறேன். தோரிமான் பக்கத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்றைக்கி நான் இருக்கிறது வந்து ஒரு மாவு ஃபேக்ட்ரி. எல்லா வீட்லேயும் கிரைண்டர் மிக்ஸி இருக்கோ இல்லையா, கண்டிப்பாக மாவு பாக்கெட் இருக்கும். கிட்டத்தட்ட மனிதர்களோட வேலைகளை வந்து சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாவு பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்குள்ளேயுமே மாவு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஐடியா இருந்திருக்கும். மதுரையில் கிட்டத்தட்ட 18 வருஷமாக இந்த பிஸ்னஸில் தரணி மாவுன்ற பேரில் இயங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு தம்பதியினர். ஸோ அந்த ஃபேக்ட்ரி தான் வந்திருக்கிறோம். வீட்டுக்குள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாவு பாக்கெட் தான். ஸோ இந்த ஃபேக்ட்ரியே சுற்றி காமிக்க போகிறோம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற மாவு கம்பெனிகளுக்கும் இவங்களுக்கு இல்லை டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, ஸோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி இவங்களோட இட்லி தோசை எப்படி வருது எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னாவே எங்கள் வீட்டு உள்ள அந்த அவங்க ஃபேக்ட்ரி நுழையும் போது ஃபுல்லாக மாவு பாக்கெட் தான் இருக்குது. பயங்கர பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. சூப்பராக இருக்கு பாருங்களேன், செம்ம செட்டப்பாக இருக்குது. பொதுவாக வந்து மாவு ஃபேக்ட்ரினா நிறைய வீடியோஸ் பார்த்தோம்னா பயங்கர ஹைடெக்காக வச்சுருப்பாங்க. இவங்க இன்னும் பழைய ட்ரெடிஷனல் மெத்தடில் சமைச்சு அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்ப ஹைலைட்டே உங்ககிட்ட. கிட்டத்தட்ட 18 வருஷமாக மதுரையில் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. நிறைய இடங்கள் நீங்கள் பார்த்துப்பீங்க தரணி மாவுன்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே வாங்கலாம். நீங்கள் பேக்கிங் போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஸோ ஃபேக்ட்ரிக்குலாம் போயிட்டு இருக்கோம். கிரைண்ட் சவுண்டு பயங்கரமாக கேட்டுட்டு இருக்கு. நீங்கள் உங்களுக்கு சவுண்ட் இருக்கும், வந்து பாருங்க. ஃபுல்லாகவே வந்து அந்த பழைய டைப் கிரைண்டரு, நவீன மிஷின் எதுவும் கிடையாது, ட்ரெடிஷனல் டைப்பில் அதை வந்து டெக்னிக்கலாக அப்டேட் பண்ணி இவங்க வந்து இது பில்ட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக கிட்ட ஒரு 10-15 மிஷின் இருக்குது எங்களுக்குள்ள. ஃபுல்லாக எனி டைம் ஓடிட்டே இருக்கு மிஷின். காலைல ஆரம்பிச்சு ஓடிட்டே இருக்கும் போல். ஸோ இதை பாருங்க, இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸில் அவர் வந்துடுவார். ரகு கூட வந்து பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரஜினி மலைச்சாமி தம்பதினா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக இந்த தரணி மாவை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ சின்ன செட்டப்பில் ஆரம்பிச்சது, இன்றைக்கி மதுரை ஃபுல்லாகவே வந்து தரணி மாவு இல்லாத இடமே இல்லை. ஸோ எப்படி இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது? நாங்கள் ஒரு 2007 ஆரம்பித்து இவ்வளோ வரைக்கும் போயிட்டுருக்கோம்.
17 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இடையில வந்து மாவு வாண்டட் நிறையா மக்கள் வீட்டில் வந்து பண்ண முடியாதனால நாங்கள் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பண்ணி அதுலேருந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம். அதான் கடைகளில் கொண்டு போகும்போது வேணாம் அப்படின்றத எல்லாமே ரிஜெக்ட் தான் பண்ணாங்க ஆரம்பத்துல. ஆமாம், ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்தில் இது வேணாம் அப்படின்னு சொல்லி தான் கடைகளில் இதெல்லாம் போகாது போகாது அப்படின்னே சொன்னாங்க. நாங்கள் அரைக்க அது வேஸ்ட்டாக போக இந்த மாதிரியே ஆச்சு ஆரம்ப ஸ்டேஜில். கொடுக்க நீங்கள் அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு கடைகளுக்கா நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு கடைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் அவங்க சாப்பிட்டு பார்த்தாங்க. ஆனால் இதை விற்கிறது எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லவும் கொடுத்து பாருங்க, கஸ்டமர்கிட்ட சொல்லி பாருங்க அப்படின்னா அது எங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய ரிஜெக்ட் தான் வந்தது. நீங்க சாப்பிட்டு பாருங்க, கொடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு இப்போ நாங்களே வந்து கடையில் நின்று வர்றவங்ககிட்ட இந்த மாவு இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னோம். இதெல்லாம் நாங்களாம் வாங்க மாட்டோம், வீட்லயே அரைச்சிக்கிருவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டே இது அப்படியே போய்கிட்டே இருந்தது. எங்களுக்கு நஷ்டமாகிட்டே தான் இருந்துச்சு. ஆனாலும் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு எடுத்து மறுபடியும் வீடு வீடாக டோர் டெலிவரி மாதிரி கொடுத்து சாப்பிட்டு பாருங்க அப்படின்னோம். அப்புறம் தான் கஸ்டமர் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க கடையில். பிரதர் வந்து மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சாரு. இவர் பண்ணி கொஞ்சம் ஓரளவு நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டார் இவர். நீங்க இந்த பிசினஸ் பண்ண காலகட்டத்தில் எவ்வளோக்கு விற்றீங்க? ஃபர்ஸ்ட் மாவு முதல்ல என்ன ரேட்டுக்கு விற்றீங்க? ஃபஸ்ட்டு 20 ரூபாய்க்கு தான் விற்றோம். 1 கிலோ மாவு. 1 கிலோ மாவு. 1 கிலோ பண்ணோம், 700 பண்ணோம், 1/2 கிலோ பண்ணோம். இந்த மாதிரி சைஸ் மாற்றி பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட்டு 700 தான் பண்ணோம். 700 750 தான் பண்ணோம். அப்புறம் தான் 1 கிலோவே மாறினோம். ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் மாறினோம். அதுதான் எனக்கு விவரம் இந்த காலகட்டத்தில் எப்படின்னா வீட்டுல இருந்து தூக்குவாரி எடுத்துட்டு போவாங்க, அவங்க வந்து கப்பில் அளந்து மாவு ஊற்றுவாங்க. அதான் அந்த மாதிரி இருக்கிறனால தான் எங்களுக்கு பாக்கெட் போக ஆரம்பிக்கல. பாக்கெட்டில் பண்ணோடனே அது ஏதோ வேண்டாத பொருள் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்களுக்கு வேணாம் அப்படின்னாங்க. அப்புறம் சாப்பிட்டு பார்த்து தான் அது நல்லா இருக்கு, வீட்டு சுவையா இருக்கு அப்படின்னு இதுக்கப்புறம் தான் போக ஆரம்பிச்சது. தரணின்ற பேரு எப்படி சூஸ் பண்ணீங்க? தரணின்ற பேரு உலகத்தோட பேரு. ஓகே. பொதுவா அது உலகத்தோட வச்சிருவோம் அப்படின்ட்டு வச்சோம். ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் வந்து அந்த ப்ராடக்ட் கொண்டு போய் ரீச் பண்ணணும். ஆமாம். ஸோ அதுதான் மெயினான வேலையாக இருக்கும். ஸோ இவங்க சொன்னாங்க நாங்கள் வீடாக போய் கொடுப்போம், ஃப்ரீயாக கொடுப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு ஃபீல்டில் என்ன மாதிரி சிக்கல்கள் இருந்துச்சு சார்? அதாவது ஆல்ரெடி இருக்கிற ஒரு பொருள் அப்படின்னா மார்க்கெட் பண்ணுறது ஈஸி. ஒன்று அது கன்வர்ஷன் பண்ணுவோம், எல்லாம் ஸ்கீம் போடுவோம், மக்களுக்கு அந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இது எல்லாமே நாங்கள் கிரியேட் பண்ணோம். அதாவது மாவுன்றது அப்போ பிராண்டாகவே இல்லை. மாவுன்றது பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வாங்குற யாராவது ரொம்ப ரேராக போய் இந்த லூஸில் வைப்பாங்க, அதை அளந்து வாங்கிட்டு போவாங்க. பிராண்டாக யாருமே அதை ஏற்றுக்கல ஆரம்ப காலகட்டத்தில். அதுக்கு வந்து நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணது எப்படின்னா, உணவு மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்குமே சொன்னால் புரியாது, அதை சாப்பிட வச்சா தான் புரியுன்றது ஒரு கான்செப்டில் வச்சுருந்தோம். யாருக்குமே வந்து நாங்கள் வந்து சொல்லி மார்க்கெட் பண்ண முடியாது. இப்போ ஒரு பொருள் நல்லா இருக்குது அப்படின்னா அதை சாப்பிட வச்சா தான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த விஷயத்தை பண்ண ஆரம்பித்தோம். கஸ்டமரை டைரெக்டாக கொண்டு ஃப்ரீ சாம்பிள் கொடுத்தோம், கடைக்கு ஃப்ரீ சாம்பிள் கொடுத்தோம். ஏன்னா முதல்ல அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ரொம்ப இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்தில். போக பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் பூம் ஆகும்போது ஏன் பூம் ஆச்சுன்றது அதையும் சொல்லிடுறேன் நான். அதாவது நீங்கள் இட்லி தோசைன்றது பார்த்தீங்க அப்படின்னா சவுத்தில் வந்து அது இல்லாத மெனுவே கிடையாது. நீங்கள் ஹோட்டலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், டெய்லி சாப்பிட்டாலும் சலிக்காத ஒரு பொருள்லாம் இட்லி தோசை தான். அப்போ அதை நாங்கள் மார்க்கெட் பண்ணும்போது இது வந்து ஒரு பேஸ் ப்ராடக்ட் மாவுன்றது எல்லாருக்குமே தேவை தான். ஆனால் யாருமே அதை பிராண்டாக வாங்க தயாராக இல்லை. ஏன்னா இட்லி தோசை மாவெல்லாம் பிராண்டாக வருமானது மதுரையை பொறுத்தளவு. நீங்கள் இதே சென்னை பக்கம்லாம் வந்து பிராண்டாகி ரொம்ப நாள் ஆச்சு. மதுரையில் அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த மார்க்கெட்டை பற்றி ஓரளவு தெரிஞ்சதுனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து ரெகுலராக பண்ண நிறையா வாண்டட் வர ஆரம்பிச்சு. அப்புறம் இன்னொன்று இந்த மார்க்கெட்டு ஏன் இவ்வளோ பூம் ஆச்சுன்றது என்னென்னு காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க அவசர உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. அப்போ அந்த இன்ஸ்டன்ட் ஃபுட்டு வர ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸி ஆயிடுச்சு. முதல்ல வந்து வெளியில் வாங்குற மாவு வந்து ஹைஜீனிக்காக இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் யாருமே தவிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமேல பார்த்தீங்க அப்படின்னா இது பிராண்டாக வர ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே புரிதல் வந்துடுச்சு. சரி ரைட்டு, நம்ம இது ஒரு பேக்கிங்கில் பண்ணுறாங்க, ஒரு ப்ராப்பர் அட்ரஸில் பண்ணுறோம், ஒரு ப்ராப்பர் லைசன்ஸ் வாங்கி பண்ணணும் போது அந்த நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே எங்கள் ட்ராவல் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் பீக்கில் நாங்கள் கிட்டத்தட்ட பெர் டே 5000 கிலோ வரைக்கும் பண்ண ஆரம்பிச்சோம். 5 டன் ஒரு நாளைக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் மார்க்கெட்டில் அது காப்பி பண்ணி வர ஆரம்பித்தோடனே இன்றைக்கி மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு 40 பிராண்ட் இருக்குது. ஆனால் இவ்வளோ பிராண்டையும் தள்ளி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரே காரணம், இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி தான், நம்மளோட வீட்டு டேஸ்ட்டு எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கறதே இல்லை, நேச்சுரலி ஃபெர்மெண்டட். அது அதாவது நீங்கள் வந்து இந்த மாவை இப்போ சாப்பிடவே முடியாது. நாங்கள் கடையில் கொடுக்குறது அப்படி தான். காலையில் அரைக்கிறோம்னா அது ஈவினிங் தான் சாப்பிட முடியும், நைட் அரைக்கிறோம்னா காலைல தான் சாப்பிட முடியும். நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக அதை புளிக்கிறதுக்கோ இல்லை புளிக்காமல் இருக்கிறதுக்கோ எதுவுமே நாங்கள் சேர்க்கறது இல்லை.
ரொம்ப நேச்சுரலாக கொடுக்கறதால தான் எங்கள் பொருள் வந்து இன்றைக்கும் அதாவது கஸ்டமரை பேஸ் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனி உள்ளே வரும்போது ஸ்கீம் போடுவாங்க, ரேட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நாங்கள் நிற்கிறோம்னா காரணம் எங்கள் பொருளை கஸ்டமர் கேட்டு வாங்குறாங்க. ஸோ பொதுவாக மாவு ஃபேக்ட்ரினா வந்து ரொம்ப இப்போலாம் அப்கிரேட் ஆகிட்டாங்க. ஆமாம். ஆனால் உங்கள் வீடு இன்னும் அந்த பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே பண்ணிட்டு இருக்கீங்க. சார் அது காரணம் இருக்குது சார். இது ரொம்ப சேஃபஸ்ட் மெத்தட் சார் இது. ஓகே. இப்போ புதுசாக வர்றது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து மோட்ரு இன்பில்ட்டாகவே இருக்கும். இப்போ நாங்கள் வச்சுருக்க கிரைண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மோட்ரு தனியாக இருக்கும். எல்லாமே ரப்பர் பெல்ட்டில் வரதுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாக்கு பிரச்சனை இருக்காது. யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொந்தரவுமே இருக்காது. ரெண்டாவது இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் தான் கிரைண்டர் ஓடும். இந்த 4 கிரைண்டருக்குமே சேர்த்து 3 HP மோட்டர் தான். ஸோ என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா மாவு ஸ்லோவாக ஓட 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 பார்த்தீங்கன்னா ஹீட் ஏறாது. ஹீட் ஏறாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மாவு வந்து புளிக்க லேட் ஆகும். அந்த டேஸ்ட் பழைய நம்ம கையில் ஆட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த பழைய கிரைண்டர் மெத்தட் அந்த டேஸ்ட் இதில் வரும். பிளானாக தான் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளோ வருஷமாக நாங்கள் ட்ராவல் ஆகி வந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா இந்த டேஸ்ட் இருக்கிறதுனால தான். நீங்கள் புதுசாக வரவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரம் புளிச்சிரும். அந்த ரியல் டேஸ்ட் இருக்காது. இப்போ உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அம்மியில் அரைச்சதுக்கும் மிக்சியில் அரைச்சதுக்கும் வித்தியாசம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது செட்டப்பில் இருக்கும். அதனால தான் இதை நான் இன்னமும் இதே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதில் கொஞ்சம் அதிகமான மேனுவல் ஒர்க் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபஸ்ட் மெத்தட் தான். இது வந்து 20 லிட்டர் கெப்பாசிட்டி. இது 20 லிட்டர் கெப்பாசிட்டியாக இருந்தாலுமே நாங்கள் வந்து இதில் இவ்வளோ கொடுக்குறது வெறும் 3 கிலோ தான் நம்ம உள்ள அரிசி போடுவோம். அது எதனாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லோடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா மாவு வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். பேக்கிங்கில் பண்ணும்போது பார்த்தீங்க என்ன ஆகும்னா ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா மாவு உடனே பாக்கெட் பல்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நாங்கள் பண்ணுற மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 24 ஹவர்ஸ் வெளியே வச்சா கூட பல்ஜ் ஆகாது, ஃப்ளாட்டாக இருக்கும். அதுக்கு ரீசனே தான். உங்களுக்கு ஸ்லோ ஸ்பீடில் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீட்டு ஃபார்ம் ஆகாது. நீங்கள் நார்மலாக புளிக்கிற மாவை விட எங்கள் இதில் ஃபெர்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த மாவு வேணா இட்லி சூப்பராக இருக்குங்க, இந்த மாவுனா இங்கே தோசை சூப்பராக இருக்குங்க அப்படின்வாங்க. ஸோ தரணி மாவு வந்து எதுக்கு ஸ்பெஷலு? ரெண்டுக்குமே சார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இட்லி தோசை மாவு தான் அது. எதுக்கு அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி தோசை மாவில் வந்து இந்த உளுந்து சேர்க்குற ரேஷியோ தான் அதில் விஷயமே நம்ம பண்ணுறது. நாங்கள் வந்து எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா உளுந்தை வந்து ஒரு ரேண்டமாக நாங்கள் வந்து போடுறதில்ல, இவ்வளோ கிலோக்கு இவ்வளோன்னு போடுறதில்ல. நாங்கள் மாவை பேஸ் பண்ணி தான் போடுறோம். வர அவுட்புட்டில் தான் உளுந்து ரேஷியோ கலக்க போனாங்க. அதனால் எங்கள் மாவு பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்கும். உளுந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசு ஒரு மாதிரி பொங்கும், பழசு ஒரு மாதிரி பொங்கும். அப்போ வந்து நீங்கள் இன்றைக்கி அரைக்கிற மாவு நாளைக்கு அரைச்சா ஒரே மாதிரி இருக்காது. உளுந்து பொங்குற ரேஷியோ மாறும்போது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை வராமல் போயிடும். நாங்கள் அதை பார்க்க மாட்டோம். நாங்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வர மாவில் தான் மெஷர்மெண்ட் வச்சுருக்கோம். ரா மெட்டீரியல் மெஷர்மெண்ட் வைக்க மாட்டோம். அதனால எங்கள் மாவு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஒரே மாதிரி. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, தரணி மாவோட அந்த ஒரு நாளோட ஒர்க்கு ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் சார்? ஒரு நாள் ஆரம்பிக்கிறது காலையில் 5 மணிலேருந்து ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா இது வந்து இங்கே ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்து தான் ரா மெட்டீரியல். ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது இந்த அரிசி வந்து ஊறணும். அப்போ நாங்கள் வந்து ஒரு 5 மணிக்கு நாங்கள் வேலையை ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு 7 மணிக்கு நாங்கள் வந்து கிரைண்டிங் ஆரம்பிப்போம். 7 மணிக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா மத்தியானம் 2 மணி வரைக்கும் இந்த கிரைண்டிங் இருக்கும். அந்த 2 மணிக்கு முடிக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லைனாக அனுப்புறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 மணிக்கு ஒரு லைன் அனுப்பிச்சிடுவோம். ப்ளஸ் அது போக 12 மணிக்கு ஒன்று, 1 மணிக்கு ஒன்று, 2 மணிக்கு ஒன்றுன்னு வரிசையாக மாறி மாறி போய்கிட்டு இருக்கும். அப்போ எங்களோட ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் வந்து 7 மணி வரைக்கும் இருக்கும் சார். எங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு 2 யூனிட் சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு 20 பேர் இருக்காங்க. ப்ரொடக்ஷனில் மட்டும் ஒரு 12 பேர் இருப்பாங்க, ஒரு 8 பேர் லைன் பார்க்குறாங்க. நான் வந்து எனக்கு வந்து தரணி ஃப்ரான்ச்சைஸ் கொடுங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்குறேன்னா என்ன ப்ரொசீஜர், என்ன மாதிரி விஷயங்கள் சார்? அவங்க இன்னும் அதாவது சார் அது ஃப்ரான்ச்சைஸி கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா முதல்ல இருக்கணும். இந்த மாவை பற்றின ஒரு ஐடியா இருக்கணும். மாவுனா மாவு மட்டும் இல்லை, ஃபுட் ஐட்டத்தை பற்றிய ஒரு ஐடியா இருக்கணும். ரெண்டாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்சியலாக கொஞ்சம் வெல்த்தான ஆளாக இருக்கணும். ஒரு 10 lakhs அதை உள்ளே போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு ஏரியா பிரித்து கொடுத்து அவங்களுக்கு அந்த ஏரியா ஃபுல்லாமே ப்ரொடக்ஷன் நாங்களே சொல்லி கொடுத்துருவோம், மார்க்கெட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அந்த 10 lakhs பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மெஷினரிஸ் தான். அதாவது எப்படின்னா நீங்கள் நம்ம பிஸ்னஸை பொறுத்தளவு என்ன தயாரிக்கிறோமோ அதுதான் விற்க முடியும். ஏன்னா இது டெய்லி ப்ராடக்ட். பாலுக்கு அடுத்தபடியாக ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்னா இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ஒரு 2 கிரைண்டரை வச்சு ஆரம்பிச்சுட்டு நம்மளால் வந்து ப்ரொடக்ஷன் லேட்டாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்மளால் வந்து மார்க்கெட் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு ஏரியாவோட பொட்டன்சியல் 500 கிலோ இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 1000 கிலோவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வச்சுக்கணும். மற்றபடி அவங்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவோம், 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ.
அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே வந்து ப்ராப்பராக அவங்கள வந்து டே ஒன்லேருந்தே அவங்களுக்கு வருமானம் வர மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். அவங்க வந்து எந்த பிஸ்னஸும் டே ஒன்லேருந்து வருமானம் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நாங்களே சர்வே வர்றதுக்கு 3 years ஆச்சு நாங்கள் ப்ராஃபிட்னு பார்க்குறதுக்கு. இன்றைக்கி டே ஒன்லேருந்து வருமானம் வரும் எந்த பிஸ்னஸ் அசூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் அதை பண்ணுறோம். டே ஒன்லேருந்தே ஃபிக்ஸட் வருமானம் கொடுக்குறோம். இப்போ இந்த பிஸ்னஸில் இது எப்படி ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட்டபுளாக எவ்வளோ மந்த்லி இது எக்ஸ்பெக்ட்? அதாவது நான் சொல்கிறது சார், ஒரு 6 months என் கூட ட்ராவல் ஆனாங்கன்னா மந்த்லி 1 lakh வரைக்கும் பார்க்கலாம் சார். டே ஒன்லேருந்து மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 30,000 பெர் மந்த் கொடுத்துடலாம். ஆமாம், அதாவது நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் சொல்கிறேன். ஒரு 6 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் பார்க்கலாம் சார். நாங்கள் வந்து பில் பண்ணுறது வந்து டீலருக்கு பில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 32 ரூபா பில் பண்ணுறோம். 1 கிலோமா வந்து டீலர் பில்லிங் ரேட்டு. அவர் ரீட்டைல் பில்லிங் ரேட் வந்து 35 ரூபா. ரீட்டைல் பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபா மார்ஜின் வச்சு 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது வந்து ஆவரேஜ் செல்லிங். இது எம்ஆர்பிக்கு விற்கிற ஆள்லாம் இருக்காங்க. ஒரு பெரிய ஆக்சுவலி புதுசாக ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் பழக்கமான ஒரு பிஸ்னஸ்ஸு. ஒரு 18 வருஷம் ஜேர்னி. அது நிறைய ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கும்? வேறு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா வெயிட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது, அவ்வளோதான். ஏன் அப்படின்னா இது வந்து எப்படின்னா நிறைய பேர் ஆரம்பித்து பாதியில் விட்டு போகிறது காரணம் என்னென்னா, நீங்கள் இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அதாவது அந்த பிராண்டை வந்து நீங்கள் கஸ்டமருக்கு போய் சேர்றதுக்கே ஒரு 1000 நாள் தான் ஆகும். இப்போ எங்கள் தரணி அப்படின்னா தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணோம் இந்த பிராண்டை சொல்லி கேட்குறதுக்கே. அப்போ இந்த பீரியடு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு 3 வருஷம் போட்ட எஃபர்ட் வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் 4வது வருஷம் தான் உங்கள் பிராண்டே வெளியே தெரிய ஆரம்பிக்கும். 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கான மார்க்கெட்டே வர ஆரம்பிக்கும். ஏன்னா இதுக்கு பேரே சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சார். ஏன் சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நீடு எப்போ தேவையோ அப்போ போய் கொடுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கன்சியூமர், நீங்கள் வந்து மாவு வாங்க போகிறீங்க. சப்போஸ் அந்த கடையில் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே மெனுவை மாற்றிடுவீங்க. டக்குன்னு போய் சப்பாத்தி வாங்கிடுவீங்க, எல்லாம் வேறு வாங்கி. யாரும் மாவுக்காக வெயிட் பண்ண போகிறதில்ல. அப்போ நீங்கள் போகிறப்போ நான் கொடுத்துருக்கணும். அப்போ வந்து கஸ்டமருக்கு என்ன தேவையோ அந்த நேரத்துக்கு கொண்டு போய் கொடுத்தா தான் மார்க்கெட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் அந்த டைம் சொல்கிறேன். கஸ்டமர் நமக்காக வெயிட் பண்ண மாட்டார். கஸ்டமர் நமக்காக வெயிட் பண்ணணும்னா நம்மளை வந்து ஒரு 3 வருஷம் அவரை நம்ம பழக்கப்படுத்தணும். அது இல்லை அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு சொல்கிறேன். பொதுவான பிஸ்னஸ் இது 1000 நாள். இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு நீங்கள் ஒரு மினிமம் 5 years வெயிட் பண்ணணும். அப்போனா தான் நீங்கள் நினச்ச ஒரு கோல் நம்ம போக முடியும். தரணி அப்படின்றது வந்து எல்லார் வீட்லேயும் ஏதோ ஒரு தரணி ப்ராடக்ட் உள்ளே இருக்கணுன்றது ஆசை. இப்போ நாங்கள் மாவில் ஆரம்பிச்சிருக்கோம். மாவு வந்து எங்களோட பிகினிங் ப்ராடக்ட் தான். நாங்கள் நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம், வேறு அதர் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. மாவில் ஏன் நாங்கள்லாம் பெரிய ரீச்சுக்கு போக முடியல அப்படின்னா, மாவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருளாக மாறிடுச்சு. இப்போ குவாலிட்டிக்குன்னு வாங்குறவங்க தான் இப்போ நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. குவான்டிட்டியை பேஸ் பண்ணி ஒரு மார்க்கெட் இருக்குது, ரேட்டை பேஸ் பண்ணி ஒரு மார்க்கெட் இருக்குது. அதனால எங்களோட ரீச் வந்து இன்னும் போகிறதுக்கு கொஞ்சம் தடையாக இருக்குது இப்போ. ஆமாம், ரெகுலர் மாவு மட்டும் இல்லை, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சப்பாத்தி பண்ணுறோம். அதாவது செமிக்குக்குடி சப்பாத்தி அது பண்ணுறோம். ப்ளஸ் அதுவும் மில்லட்டில் வேறு பண்ணுறோம். மில்லட்னா எப்படின்னா இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணல, நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். கம்பில் பண்ணுறோம், கேப்பையில் பண்ணுறோம், கோதுமையில் பண்ணுறோம். அதாவது அரிசிக்கு ஆல்டர்னேட்டாக இப்போ அடுத்து எதாவது கொண்டு வரணுன்றக்காண்டி இப்போது அது ஒரு முயற்சியாக பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் பெரிய அளவில் போய் மார்க்கெட் பண்ணலை. எங்கே நீட் இருக்கோ அதை மட்டும் கொடுத்துட்ருக்கோம். அதாவது அரிசிக்கு பதிலாக கம்பு போட்டு அரைப்போம். எல்லாருமே நீங்கள் ஏதாவது கோதுமை தோசை சாப்பிடணும், கம்பு தோசை சாப்பிடணும்னா பவுட்ரு ஃபார்மில் இருக்கும், தண்ணியில் கரைச்சி சாப்பிடுவாங்க. நாங்கள் கிரைண்டரில் அரைச்சி கொடுப்போம். கம்பு அரைச்சி கொடுப்போம், கேப்பை அரைச்சி கொடுப்போம், கோதுமை அரைச்சி கொடுப்போம். அப்போ அரைச்சி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெகுலர் மாவில் உள்ள டேஸ்ட் அது வந்துடும். ஏன்னா நீங்கள் கோதுமை தோசை சாப்பிடும்போது எல்லாருமே வந்து அது ஒரு மருந்து மாதிரி சாப்பிடுவாங்க, அது வேண்டா வெறுப்பாக சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம அதில் அப்படி இல்லை, நீங்கள் கோதுமை தோசை சாப்பிட்டாலே ரெகுலர் மாவு மாதிரி சாப்பிட்லாம். அதுக்காக அந்த இதுவும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் சார். சார் நம்மளோட என்னென்ன அளவுகள்லாம் மாவு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹோட்டல் பேக்கு. ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கமர்ஷியல்னு சொல்லுவோம் நாங்கள். இது ஒரு படின்றது பார்த்தீங்கன்னா 4.5 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக போகும். இது இட்லி தனியாக, தோசை தனியாக, ரெண்டுமே தனித்தனியாக அரைச்சி கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா 900 கிராம் சார். இது எந்தெந்த மார்க்கெட்டுக்கு என்ன நீட் இருக்கோ அது மாதிரி போட்டுட்ருக்கோம். இது வந்து 1/2 கிலோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 கிலோ வெயிட்டு, இது 1 கிலோ வெயிட் சார். இந்த மாதிரி எந்த மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வந்து எல்லாமே நம்ம தனித்தனியாக போட்டு கொடுக்குறோம் சார். நாங்கள் விருதுநகர் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறதால வெளியூருக்கு ஒரு கலர்லையும் லோக்கலுக்கு ஒரு கலர்லையும் போகுது சார். மதுரையில் ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவும் போகுது. மதுரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோச்சரை போட்டுறோம், நாமலை பூக்கோட்டை போட்டுறோம், காலவாசல் போட்டுறோம், பைபாஸ் பண்ணுறோம், விளாங்குடி பண்ணுறோம், கூடலூர் பண்ணுறோம், ஐயர் பங்களா போகுது, ஒத்தக்கடை போகுது, அண்ணாநகர் போகுது. அப்புறம் மதுரையை தாண்டி பார்த்தீங்கன்னா திருமங்கலம், விருதுநகர் போயிட்டு.
எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள், அவங்களுக்கு அந்த மெட்டீரியல் எங்கே வாய்ப்பு இருக்கோ பண்ணி கொடுத்துடலாம் நம்ம. மதுரை மட்டும் இல்லாமல் மதுரை பக்கத்தில் மேலூர், வாடிப்பட்டி, இந்த மாதிரி மதுரையோட அவுட்டர் ஏரியாவும் இருந்தாலும் ஓகே தான், பண்ணி கொடுக்கலாம் நம்ம. இது நாங்கள் அரைச்ச மாவில் ஊற்றின இட்லி. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் டெய்லி அன்னன்னைக்கு அரைக்கிறத எடுத்து வச்சு ரிசல்ட்டு செக் பண்ணிடுவோம். எப்படி வந்திருக்கு, என்ன ஏது அப்படின்றத நாங்கள் பார்த்துட்டு தான் சப்ளையே பண்ணுவோம். நல்லா இருக்கா, ரிமார்க் இருந்துச்சுன்னா அதை என்ன சரியில்லையோ அதை சரி பண்ணி தான் அடுத்த நாள் சரி பண்ணி அனுப்பிடுவோம் நாங்கள். இந்த இட்லியை கூட நீங்கள் பாருங்கள், நீங்கள் கையில் எடுத்து கூட பாருங்கள், சாஃப்டாக இருக்கா என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. டெய்லி செக் பண்ணிடுவோம். அன்னன்னைக்கு அரைக்கிறத எடுத்து வீட்டில் ஊற்றி பார்த்து ரிசல்ட் பார்த்துட்டு தான் மார்க்கெட்டே போகும். மொத்தமாகனா ஒரு மாதிரி பிரிஞ்சு இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா? இது அப்படியே இந்த வீட்டில் இருக்கும் வீட்டில் இருக்கிற மாதிரி அதே நன்றிண்ணா. அக்கா போதுங்கக்கா. கரண்ட் பில்லாம் அவ்வளோ வரும். ஸோ ரகு சொன்ன மாதிரி பொதுவாக எந்த ஒரு பிஸ்னஸுமே காத்திருத்தல் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அதன் பிறகு தான் உங்களுக்கான ஈல்டு நீங்கள் எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாரு. ஒரு 18 வருஷம் ஜேர்னியில் அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்றைக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ நீங்கள் மாவு பிஸ்னஸை உங்கள் ஏரியாவில் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸாக ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை உங்கள் பகுதிகளுக்கு நீங்கள் வந்து இங்கேருந்து மாவு எடுத்து சப்ளை பண்ணி சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரகுவோட நம்பர் நான் வந்து காண்டாக்டில் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் ஒரு முக்கியமான இடத்துல போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த மாவு பிஸ்னஸ் உங்க கடந்து வந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.